திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு இன்று இறுதி செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 3 நாடாளுமன்ற தொகுதிகளை எதிர்பார்க்கின்றனர். அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. இதற்கு திமுக தரப்பில் சம்மதம் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது முதல்வர் சில ஆலோசனைகளை வழங்கியதாக தெரிகிறது. இதனிடையே இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதில் திருவள்ளூர், சிதம்பரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இறுதி செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதேபோல் மதிமுகவுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்த பிறகு இறுதியாக காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு, தேர்தல் ஒதுக்கீடு தொடர்பாக கட்சி தலைமையுடன் ஆலோசிக்க பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்கிறார். தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தொகுதிகளில் நேற்று நிர்வாகிகளுடன் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நிர்வாகிகளிடம் கருத்துகள் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் நேற்று இரவு 9 மணி அளவில் சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநில தலைமையகத்தில் வெற்றி வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடந்தது. இந்த நிலையில் இந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்கிறார். டெல்லியில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் பாஜக சார்பில் தயாரிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலை உயர்மட்ட குழுவிடம் அண்ணாமலை அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல அமித்ஷா, நட்டா உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்களுடன் அண்ணாமலை சந்தித்து பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பட்டியலை முழுமையாக ஆய்வு செய்து தமிழகத்தின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிகிறது. கூட்டணி தொடர்பாக அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். மதுரை காமராஜர் சாலையில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான மதுரை, விருதுநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த அவர், திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் முரண்பாடு இல்லை என்றும் இந்தியா கூட்டணி சுமூகமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாங்க இங்க ரொம்ப அமைதியான முறையில, நம்பிக்கையான அடிப்படையில இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. வேற எதையும் யோசிப்பதற்கு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இங்கதான் முரண்பாடு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம இதை பத்தி எல்லாம் பேசலாம். அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் வெகு விரைவில் முடிவு கொண்டு வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். நீங்க அதெல்லாம் சாட்சியாக அதற்கு அழைக்க இருக்கிறீர்கள். ஒருபோதும் கிடையாது. யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க. நானா மாநில தலைவர், ஒரு அதிமுக தலைவர்கிட்டையாவது நாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுறோம். இது உண்மையான கூட்டணி, உண்மையான தோழமை. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் 2 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் பலாத்கார முயற்சியில் சிறுமி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியைச் சேர்ந்த கலியபெருமாளின் 10 வயது மகள் ஆர்த்தி 2 நாட்களுக்கு முன்பு வீட்டிற்கு முன்பு விளையாடிய போது காணாமல் போனார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுமியை தேடி வந்தனர். 72 மணி நேரத்திற்கு பின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிறுமியை கடத்தி கொலை செய்த கொடூரன் சடலத்தை கால்வாயில் வீசி சென்றுள்ளான். இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்படும் குற்றவாளிகளுக்கு தங்கள் கண் முன்பு தண்டனை தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் 2 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் பலாத்கார முயற்சியில் சிறுமி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது.
அரசின் திட்டங்கள் பற்றி மக்களின் கருத்தை அறிந்து கொள்ளும் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டிட திறப்பு விழாவில் பேசுகையில் நீங்கள் நலமா என்னும் புதிய திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின்படி முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மக்களை தொடர்பு கொண்டு பேசி அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிவார்கள். திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துகளின் அடிப்படையில் அந்த திட்டங்கள் மற்றும் சேவைகள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் நீருக்கு அடியிலான முதல் சுரங்க மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் ஹவுரா மைதான் எஸ்பிளானேட் மெட்ரோ வழித்தடத்தில் நாட்டிலேயே முதல் முறையாக நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஹூக்ளி நதியில் 32 மீட்டர் ஆழத்தில் இதை உருவாக்கியுள்ளனர். ஹூக்ளி ஆற்றின் கீழ் 520 மீட்டர் நீளத்தை 45 வினாடிகளில் மெட்ரோ ரயில் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 20 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தங்களை வரவேற்க வந்த பிஜேபியினரிடம் தண்டனை விதிக்கப்பட்ட 3 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் கடந்த மாதம் 4ஆம் தேதி 2 படகுகளில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கச்சத்தீவு, நெடுந்தீவு பகுதிகளில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். அவர்களில் 20 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இருவருக்கு 6 மாதமும் ஒருவருக்கு ஓராண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் விடுதலை செய்யப்பட்ட 20 மீனவர்களும் நேற்று சென்னை வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை தமிழக பிஜேபி மீனவர் அணியினர் வரவேற்க காத்திருந்தனர். அவர்கள் சாலை அணிவிக்க வந்தபோது அதனை மறுத்த மீனவர்கள் 3 மீனவர்களையும் படகுகளையும் மீட்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்ன மீன் பிடிக்க போனதுக்கு 1 வருஷம் தண்டனையா? 10 நாள் எங்களால் அந்த இடத்துல இருக்க முடியல. சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடுக்கு அங்க உள்ள சாப்பாடு தெரியல, வாந்தி, எல்லாருக்கும் பேதி, சுத்தமா இருக்கவே முடியல. எங்களால 10 நாள் கழிக்க முடியல. அந்த பேருக்கு 1 வருஷம். டிரைவர் 2 பேருக்கு 6 மாசம் சொல்றாங்க. அவர் காலில் விழுந்து, டே தம்பி எப்படியான்னு காப்பாத்துங்கடா, நம்ம எல்லாத்தையும் சொல்லி நம்ம அரசாங்கத்தை சொல்லி காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றா. அப்படிங்கிற அந்த இடத்துல தச்சையா சொல்லும் போது டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருவோணத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவித்தார். சிவராத்திரி மற்றும் சுபமுகூர்த்த நாட்களை முன்னிட்டு வரும் நாளை முதல் 4 நாட்கள் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட நகரங்களுக்கு நாளை 270 பேருந்துகளும், நாளை மறுநாள் 300 பேருந்துகளும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரியாக 400 பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஹொசூர், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு 70 பேருந்துகள் இயக்கப்படும். இதேபோன்று கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து 200 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து மருந்து கடைகளிலும் 1 மாதத்திற்குள் CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்
ரஷ்மி சித்தார்த் ஜெகடே உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவில் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து மருந்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலர்கள் ஆய்வின் போது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படாத மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு ஊழியர் வீட்டில் கொள்ளையடித்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சங்கராபுரத்தை அடுத்த சவுந்தரவள்ளிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்ஜோதி அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் கடந்த 14ஆம் தேதி 86 பவுண்ட் நகைகள் மற்றும் 23 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த உதயா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 25 பவுண்ட் நகை மற்றும் 2,19,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். இன்று காலை 10 மணிக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடப் போவதாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அறிவிப்புகளுக்கு தனி ஃபேஸ்புக் பக்கத்தில் பின்தொடருமாறும் தெரிவித்துள்ளார். நேற்று பஸ்ஸின் மிதினிப்பூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், வங்காள அரசு உத்தரவாதம் அளிக்கும் போது அதை நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசு அளிக்கும் இதுபோன்ற வாக்குறுதிகள் மற்றும் உத்தரவாதங்கள் அரிதாகவே நிறைவேற்றப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் வரலாம் போகலாம், ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தை போன்று அனைத்து மண்டலங்களிலும் பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் காரைக்குடி மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் மற்றும் ராமேஸ்வரம் சிறப்பு சுற்றுலா பேருந்து திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இந்த நிலையங்கள் திறக்கப்பட்டால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நிதி ஆதாரம் பெருகும் என்று தெரிவித்தார். போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பல்வேறு இடங்கள் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. அவற்றை வணிக பயன்பாட்டில் கொண்டு வந்தால் இதன் மூலம் வருகின்ற வருவாயின் மூலமாக போக்குவரத்து கழகத்திற்கு கூடுதல் வருவாய் ஈட்டலாம் என்று திட்டமிட்டுதான் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான இடங்களில் இந்த போன்ற எரிபொருள் விற்பனை நிலையம், பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம். அது முதலில் ராமநாதபுரத்தில் துவங்குகின்ற வாய்ப்பு இன்றைக்கு மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அடுத்துள்ள குண்டட்டம் ஒன்றிய மோலப்பட்டி ஊராட்சி பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க தனியார் விவசாய நிலத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் டாஸ்மாக் கடை அமைக்கும் பணியை உடனே கைவிட வேண்டும் என்று கிராம மக்கள் மோலரப்பட்டியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் வராததால் தாராபுரம் பூலவாடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விழுப்புரம் அருகே சாலை விபத்தில் தந்தை உயிரிழந்த சோகத்திலும் மகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே கருவேப்பிலைபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பராயலு. இவர் மிளகாய் வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில் சுப்பராயலு எதிர்பாராத விதமாக நேற்று காலை விபத்தில் உயிரிழந்தார். தந்தை உயிரிழந்த நிலையிலும் அவரது மகள் அனிதா நேற்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு எழுதினார். பின்னர் வீடு திரும்பிய அவர் தனது தந்தையின் உடலை கட்டி தழுவி அழுது தனது சோகத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை கண்கலக்கச் செய்தது. மேலும் எங்கள் தந்தையை நம்பியிருந்த நாங்கள் இன்று அவரை இழந்து நிற்கிறோம். எங்கள் தந்தையின் கனவை நனவாக்க தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என அனிதா கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார்.
நெல்லையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவிலும் தொடர் காத்திருப்பு போராட்ட பந்தலில் சமையல் செய்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நூதன போராட்டம் அப்படிங்கிறத விட இங்கே இருந்து தங்கியிருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். கடந்த மாநில மையத்தினுடைய அதாவது 27ஆம் தேதியிலிருந்து காத்திருப்பு போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதாவது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் பங்குட்டோம். அதுக்கப்புறம் அதற்கு முன்னால் காத்திருப்பு போராட்டம் பண்ணோம். இப்போ காலவரையற்ற வேலை நிறுத்தம், வேலைக்கு செல்லாமல் போராடி வருகிற நேரத்தில் இப்போ என்ன இருக்கோன்னா உள்ளிருந்தே நாங்கள் எங்களோட பணியினுடைய இடத்திலோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வளாகத்திலே ஒவ்வொரு 38 மாவட்டத்திலையும் காத்திருந்து உரிமைகளை கேட்க வேண்டும் என்று காத்திருந்து உள்ளிருந்து போராடி வருகிறோம். இதில் திருவள்ளூர் மாவட்டம் குருவாயல் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த அக்கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். ஆனாலும் மீண்டும் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்றதால் கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு துணை போகும் ஆர்டிஓவை கண்டித்தும் கருப்பு கொடி ஏந்தி கிராமத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் சாயப்பட்டறை வீதி பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் பிரியா என்ற பெண் கணவரை விட்டு பிரிந்து வந்து தங்கியுள்ளார். அவர் அக்கம்பக்கத்தில் உள்ள உணவகங்களுக்கு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று வீட்டில் அவர் சடலமாக இருந்துள்ளார். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பெண் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் முதியவர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் யார் என்ற விவரம் தெரியாத நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் தனியார் வாகனங்கள் செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவீதியில் அனைத்து தனியார் வாகனங்கள் சென்று வரவும் நிறுத்தம் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பக்தர்களின் வசதிக்காக கிரிவீதியில் மின் இழுவை ரயில் நிலையம், கம்பிவட ஊர்தி நிலையம் உள்ளிட்டவைகள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளது. எனவே மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தமது வாகனங்களை திருக்கோவில் சுற்றுலா பேருந்து நிலையத்தில் நிறுத்தம் செய்துவிட்டு கிரிவீதியில் திருக்கோவில் கட்டணமில்லா வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் குழந்தை கடத்தல் தொடர்பாக பொய்யான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பூம்புகால் காவல் சரகத்திற்குட்பட்ட வானகிரி பகுதியில் மர்ம நபர்கள் சிறுவனை கடத்திச் சென்று உடல் உறுப்புகளை திருடுவதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதுபோன்று குழந்தை கடத்தல் பற்றி வரும் தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறானது என மாவட்ட காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று பொய்யான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதம்பட்டு, காட்பாடி ரயில் நிலையம் மற்றும் திருவள்ளம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போய் வந்தது. இது தொடர்பாக விசாரணை செய்த போலீசார் திருவள்ளத்தை சேர்ந்த முத்துசெல்வம் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த 10 லட்சம் மதிப்பிலான 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கிராம ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரின் காதை கடித்து தனியாக எடுத்த தந்தை மகன் இருவரை போலீசார் கைது செய்தனர்.
திருவள்ளூர் ஒன்றியம் தண்ணீர் குளம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவிகாவின் கணவர் தயாளன். இவர் குறிஞ்சி சிபிஎஸ்இ பள்ளி அருகே நடைபெற்று வரும் சாலை பணியை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது கணபதி நகரைச் சேர்ந்த மகாலிங்கம் ஆட்டோவை வீட்டிலிருந்து சாலையில் ஏறும் வகையில் சாலையை சரிவாக அமைக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு மறுத்த தயாளனிடம் மகாலிங்கம் மற்றும் அவரது தந்தை மாரி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் மகாலிங்கம் என்பவர் தயாளனின் காதை கடித்து தனியாக எடுத்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மகாலிங்கம் மற்றும் மாரியை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மாசி மாதம் பௌர்ணமி உண்டியல் வருவாயாக 2,43,00,000 காணிக்கையாக கிடைத்துள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் என்னும் பணிகள் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள உண்டியல் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள உண்டியலில் 2,43,63,544 ரூபாயும் 165 கிராம் தங்கமும் 1060 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.